மான் தானே வந்தது. அது ஏன் வந்து அந்த அம்மா அவ்வளவு பயந்துட்டு எப்படி ஓடுறாங்க? வந்தது மான் நம்மளுக்கு தெரியுது. பட் அவங்க பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று கஸ்டமர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு சலூன் கடை இல்லையா? ஆமா, சலூன் கடையில கஸ்டமர் வருவாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல யாராவது வருவாங்க கடைக்காரங்க. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் வரும்போது ஒரு ஷாக்கு தான். மைண்ட் வந்ததுக்கு அன்எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி இடிக்குது, சத்தம் உள்ள விழுந்துருச்சு. ஆமா, அன்எக்ஸ்பெக்டட் பார்த்தோன்னே முதல்ல பயம் வந்துடும். பயம் வந்தோடனே அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட்டு. ஸோ அப்போ ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரீஸ், ஃப்ளைட்டு மூணு இருக்கும். ஸோ மூணுல வந்து ஃப்ளைட் பார்த்தோன்னே அந்த இடத்த விட்டு ஓடுறது. ஸோ அந்த மான் உள்ள ரூம்ல வந்துருச்சு. அப்போ அந்த இடமே வந்து டேஞ்சரஸ் ஜோன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த டேஞ்சரஸ் ஜோனை விட்டு ஓடணும் தான் ரெஸ்பான்ஸ். பயானிக் ரெஸ்பான்ஸ் வந்து புளியை பார்த்தோன்னா புளிய ஆப்போசிட்டா வரணும், புளிய நோய் போடுறது. ஸோ இப்போ அந்த இடம் அந்த ஷாப்பே டேஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஷாப்பை விட்டு வெளியே ஓடணும்னா அந்த அம்மா வந்து கத்திட்டு ஓடுது. ஸோ இதை நம்ம இதோட கூட ரிலேட் பண்ணலாம். நம்ம மைண்டோட ரிலேட் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு அனிமல் ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி தான் எமோஷன்ஸும் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ எமோஷன்ஸ் வந்து ஒரு அனிமல் டேஞ்சர் மாதிரி. நம்ம ஸ்பேஸ்ல அமைதியாக உட்காந்துருக்கோம், திடீர்னு ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் வந்து பிஸ்னஸ் ரியாக்ஷன் அப்படி ஸ்லிப் ஆகிடும். கொஞ்சம் லாஸ் வந்துச்சுன்னா அதை ஃப்ரெண்டுக்கு எப்படி கட்டுவோம். அவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளுக்கு இதுவாகிடும். ஐயோ நம்ம எப்படியாவது நம்ம கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே போயிட்டு ஒரு பயம் வந்தோடனே அன்ஈஸி ஆகிடும். உடனே டக்குன்னு இருந்துப்போம், போய் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்போம், யாருக்காவது கால் பண்ணி பேசி. இது என்னது, ஃபைட்டா ஃப்ளைட்டா ஃப்ளைட்டா என்னது? இது வந்து உள்ள பயம் வந்தோடனே ஃப்ளைட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி. உடனே அதை பத்தி நினைக்கூடாது, நம்ம போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். அந்த பயத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன செய்ய முடியும்? சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, சில பேருக்கு ஹேபிட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி ஆகணும். இது வந்து ஃப்ளைட்னு தான் சொல்றீங்க, அதாவது அந்த பயத்துல இருந்து ஓடுறது. ஆமா, ஓடுறது, தப்பிச்சு ஓடி வேற செயல் பண்றது. இப்ப இந்த அம்மா வந்து இந்த ஒரு பயந்த சிச்சுவேஷன் இருந்து தப்பிச்சு ஓடின மாதிரி இவங்க இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தின பயம் வந்துச்சுன்னா அதுல இருந்து தப்பிச்சு ஓடி ஏதோ ஒரு செயல் செய்யறாங்க. என்ன அப்படின்னா பயத்துல இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் செய்யறாங்க. அப்படித்தானே? அந்த மாதிரிதான் நம்ம பண்ணணும். அப்படி எமோஷன் வரும்போது அதை பார்க்காம இருக்கிறது என்ன பண்றதுன்னா வேற ஒரு அட்டென்ஷனை திருப்புறது, கவனத்தை திருப்பியது. இதுதான் நம்ம பண்றோம். இது ஏன் பண்றோம்னா நம்ம அனிமலை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றோமோ அதே மாதிரி எமோஷனையும் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்றோம். ஸோ நம்ம சிஸ்டமே வந்து ஒரு அனிமல் காட்டுல போயிட்டு இருக்கும்போது நிறைய புதர் இருக்கு, நிறைய செடிலாம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு அனிமல் டீ பார்க்க 2 கண்ணு தான் தெரியும் இருக்குல்ல. ஸோ அப்ப 2 கண்ணு ஓடும். அது நீ அண்ணாதி நிறைய கூட இருக்கலாம், பூனையா கூட இருக்கலாம், யோசிக்க டேஞ்சர் பார்த்தோன்னே அப்படியே அலர்ட் ஆகி அப்படியே ஓடணும். கண்ணு திடீர்னு ஓடும், இந்த அம்மா ஓடின மாதிரி ஓடணும். அப்பதான் நீங்க சான்ஸ் தப்பிக்கிறதுக்கு. அனலிஸ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கணும். நம்ம பாம்பை பார்த்து ஓடணுமா இல்ல பூனையை பார்த்து ஓடணுமா? ஸோ அந்த மாதிரி ஓடுறதுதான் நம்ம ரெஸ்பான்ஸ். ஆனா அதே பிஹேவியர் எமோஷனையும் பார்த்து நம்ம பண்றோம். அன்பார்ச்சுனேட்டா என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க? நம்ம எமோஷனை பார்த்து, ஆமா எமோஷனை பார்த்துட்டு அப்படியே பயந்து ஓடுறோம். நார்மலான பீப்புள் வந்து பயந்து ஓடுறோம். நீங்க வந்து என்ன பண்ணணும்ட்டு சொல்றீங்க? இது நம்ம இப்ப பயந்து ஓடணும்னா காட்டுல கரெக்ட். ஆமா, இப்போ நாட்டுக்குள்ளேயே நம்ம பயந்து ஓடணும்னா அது காமெடி ஆயிடும்ல. ஆமா, அதாவது பயந்து ஓடுறது அப்படின்றது உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த பயத்துல இருந்து அந்த பயத்தை அப்படியே விட்டுட்டு வேற செயல் பண்றோம், அட்டென்ஷன் திருப்பிக்கிறோம். ஆமா. ஸோ இப்போ மைண்டுக்குள்ள நீ எங்க ஓடுறீங்க? உங்க மைண்டோட ஒரு பகுதி தான் ஒரு அனிமலா ஷேப் எடுக்குது, டைகரா ஷேப் எடுக்குது, டேஞ்சரா காமிக்குது. இப்போ நீங்க புளியை பார்த்து தூரம் ஓடலாம். ஆமா, உங்க மைண்டு தாண்டி எங்க ஓட முடியும்? ஒரே மைண்டு புளியாக மாறி நிக்குது. நீங்க தாண்டி ஓடணும், நீங்க எங்க ஓடனாலும் அது தூரம் இல்லை.
அரை மணி நேரம் நீங்க போய் டிவி பார்த்து சினிமா பார்த்துருந்தாலும் 3 நாள் கழிச்சு அந்த அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த பயம். ஆமா, அந்த பயம் வந்து மறுபடியும் வரும். இன்ஃபேக்ட் குட்டி போட்டு பெருசா இருக்கும், பெருசா கூட வருமா? சரி, கரெக்ட் தான் வரும். அப்போ நீங்க மைண்ட் விட்டு ஓடவே முடியாது. வெளியே நம்ம கூடவே தானே இருக்குது. நம்ம மைண்டு ஓட ஆப்ஷனே இல்லைன்னு புரிஞ்சுக்கும் போது அப்போ அதை எப்படி டீல் பண்றதுன்னா அதோட தன்மையை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஓடுற ரெஸ்பான்ஸை நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஓடுறது அதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் தைரியமா கரேஜியஸா அதான் தீரமா இருன்னு சொல்றாங்க. அப்படி தீரமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே உட்காரும்போது அந்த புலி வந்து அப்படியே பெருசா இருக்கு, அப்படியே கொஞ்சமா கம்மியாகி அப்படியே கரைஞ்சி போத பார்க்க முடியும். புலின்றது பயத்தை சொல்றீங்களா? பயத்தை, பயமோ ஏதோ அன்கம்ஃபர்டபிள் எமோஷனோ, கில்ட்டோ, கிரீடோ, லஸ்டோ, லவ்வோ எதுவா இருந்தாலும் ஒரு எமோஷன். எல்லா எமோஷனோட நேச்சுரல் என்னன்னா ஃபர்ஸ்ட் பெருசா காமிக்கும், பார்த்தோன்னே நம்ம ஓடிடும். இப்ப என்ன சொல்றாங்க, நிறைய மாஸ்டர்ஸ் இதுல ரிசர்ச் பண்ண சொல்றாங்கன்னா, எக்ஸ்போஷர் தெரப்பின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. கெட் எக்ஸ்போஸ் டு தி எமோஷன்ஸ், கெட் எக்ஸ்போஸ் டு தி டிஸ்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்ஸ். அப்போ இது வரும்போது நீ ஓடாம இதை நோக்கி மூவ் பண்ணு. விவேகானந்தர் கூட ஒரு கதை சொல்றாரு. ஒரு வாட்டி காட்டில் நடந்துட்டு போயிருக்கும்போது ஒரு ஏதோ தூரத்துல ஏதோ ஒரு குரங்கு துரத்தோடனே கொஞ்சம் வேகமாக இருப்பாரு, இன்னும் வேகமாக இருப்பாரு, அது மேலே ஓட முடியாது. அப்புறம் சிவனை போடான்னு சொல்லி திரும்பி நிக்க ஆரம்பிச்சுவாரு. நின்ன உடனே அந்த குரங்கு நின்றுடும். அப்புறம் இவரு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுவாரு, குரங்கு ஒரு ஸ்டெப் பேக் போகும். ஸோ அந்த மாதிரி நீங்க அப்படியே பேக் போகும்போது தான் அதான் எக்ஸ்போஷர் தெரப்பி. நீங்க பயத்தை ஓட ஓட பயம் பின்னாடி வச்சுதான் இருக்கும். நீங்க திரும்பி நின்று நீங்க இதை டுவோர்ட்ஸ் ஃபியர் போகணும், டுவோர்ட்ஸ் டேஞ்சர் போகணும், டுவோர்ட்ஸ் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் போகும்போது தெரியும். அது அப்படியே அதோட ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்றது தெரியும். ஸோ இதான் ஐயா கூட வந்து நீங்க அது மனசுல இருந்தாலும் ஏத்துக்கீங்கன்னு சொல்லக்கூட என்னன்னா, அதை நீக்கணும் இல்ல ஜெயிக்கணும் அப்ரூவ் பண்ணணும் ட்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அலோவ் பண்ணுங்க. அதாவது அந்த பயத்தை கண்டு ஓடணும்னு ட்ரை பண்ண வேணாம், அதை வந்து அப்படியே அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, நம்ம நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஓடுது, நம்ம ஓடாம பயந்து ஓடாத. இது வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க அதை நேக் புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நீங்க எந்த எமோஷனல் ஆக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப வந்து ஒரு புலி உண்மையிலுமே வந்துருச்சுன்னா அத பயம் வருது, அத அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணுமா இல்ல வந்து ஓடணுமா? அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா கடிக்காதான் நம்மள? சைக்காலஜிக்கல் டைகர் சொல்றீங்க? சைக்காலஜிக்கல் டைகர் சொல்லல, வெளியில உண்மையிலுமே டைகர் வந்துருச்சுன்னா நம்ம புரிஞ்சுது. நீங்க சைக்காலஜிக்கலா வந்து அதாவது மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அப்படியே அதை ஃபேஸ் பண்ணணும், அதை கண்டு பயந்து ஓடி வேற செயல்கள்லாம் செய்யக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபேஸ் பண்ண எல்லா உணர்வுகளும் வந்து அப்படியே கரைஞ்சு ஓடிடும் அப்படின்ற மாதிரி, பயமும் வருது, ஆமா வந்துட்டு அதை கரைஞ்சு ஓடிடும் அப்படின்ற மாதிரி. உண்மையிலுமே வந்து ஒரு புலி வருதுன்னா நமக்கு அப்பவுமே பயம் வரும். ஓகேங்களா? அந்த டைம்ல நம்ம என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கணுமா புலிய? அப்போ நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை, அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம பாடியிலே இருக்கு. புலியை பார்த்தோடனே நம்ம பயம் மட்டும் இல்லை, நம்ம பிசிக்கல் பாடியிலே ஹார்ட் அதிகமாக பம்ப் ஆகி பிளட் அதிகமாக காலுக்கு போயிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்க ஓடிட்டு இருக்கும்போது தெரியும் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆமா, ஸோ அதான் நீங்க அதுக்கெல்லாம் பிளான் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அம்மா ஓடின மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்கோம். ஆமா, பிளான் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டாங்க. ஸோ காட்டுல எப்படி நீ ஃபங்க்ஷன் ஆகணும்ன்றத வந்து பயாலஜி டீகோட் பண்ணிடுச்சு. டீகோட் பண்ணி பெஸ்ட் ஆப்டிமம் சொல்யூஷன் கொடுத்துருச்சு நமக்கு. அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து நம்ம மைண்டுக்குள்ள எப்படி ஆப்ரேட் பண்றதை நம்ம கத்துக்க வேண்டியது. சரி, அப்ப மைண்டுக்குள்ள பயம் வந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபேஸ் பண்றது, அக்செப்ட் பண்றது. ஒரு வாட்டி ஆணைக்கட்டிக்கு போயிருந்தப்போ இந்த ஆனந்தகுமார் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கேட்டாருன்னு, இந்த மாதிரி யானை எல்லாம் அடிக்கடி வரும், யானை வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நாங்களாம் ரொம்ப பிளானிங்கா நான் இந்த மரத்தை பார்த்து இப்போ ஏறிப்பேன், ஏன்னா ஸ்ட்ராங்கான மரம், இந்த மரத்துல ஏறினா நான் கூட அந்த மேலே விட மாட்டேன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஸ்பெஷலாக ஐடியாலாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாரு, போன வீக் தான் நாங்கள் வந்து இப்போ இன்னும் வந்துச்சு இதுக்கு, அதை பார்த்த உடனே எல்லாம் பிச்சுன்னு ஓடின அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் நான் மரத்து மேலே இருக்கிறேன் அப்படின்னு. எந்த மரத்தை சூஸ் பண்ணேன், அது பாட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, மேலே ஆகணும், அதெல்லாம் யோசிக்கலாம் இல்லை. அது எப்படி எந்த பக்கம் ஓடணும், மற்றவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பண்ணல, அதை பார்த்த உடனே நான் மரத்து மேலே இருக்கேன். அவ்வளோதான், அன்கான்சியஸா டேக் ஓவர் பண்ணணும் பாட்டுக்கு செயலை வந்து
நடத்தி முடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் கான்சியஸா வரும். ஸோ அந்த மாதிரி டேஞ்சரை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம சைக்காலஜிக்கல் ஃபியர் இருக்குல்ல, அதை பத்தி ஹேண்டில் பண்ண நம்ம பேசணும். ஒரு வாட்டி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நானும் சொல்றேன், சொல்லுங்க. ஸோ நான் அந்த திக்னட்டான்னு சொல்லிட்டு ஜென் மாஸ்டர்ல டீச்சிங்ஸ்லாம் இருக்கு. அப்போ வந்து அவர் வந்து எல்லாத்துமே ஸ்லோவா செய்யணும், மைண்ட்ஃபுல்லா செய்யணும், ஸ்லோவா மெதுவா திரும்பணும், ஒரு மோட்டர் எடுக்கலாம். ஆமா, ஜென் டீச்சிங் எல்லாமே மெதுவா பார்க்கணும், மெதுவா ஆப்ரேட் பண்ணணும், மைண்ட்ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணணும், அவேர்னஸோட இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீச்சிங்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அப்படியே ஒரு 3-6 months ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எல்என்டி இன்ஃபோடெக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பைக்ல போயிட்டு இருந்தேன், இங்கே ராமாபுரம் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த மேடு மாதிரி அப்படியே பிரேக் அடிக்கணும்னு அப்படி மெதுவாக அடிச்சிக்கலாம் பிரேக்கு. சிக்னல் அது என்னன்னா சிக்னல் நின்றுச்சு, எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். சிக்னல் போட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சிக்னல் ஆஃப் ஆக போகுது. அப்போதான் அந்த மெதுவாக வேற கியர் போட்டு கீரை மாற்றி மெதுவாக மூவ் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள அந்த சைடு சிக்னல் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவன் வந்துட்டான். நான் பாதி தான் போயிருக்கேன், சும்மா ஜஸ்ட் ஒரு 10 அடி காசு தான் பண்ணியிருக்கேன். அந்த சைட்ல இருந்து லாரி திரும்ப லாரி இவ்வளவு கிட்ட வந்து நிற்குது, பெரிய பஸ். பார்த்தவொடனே அந்த சைடு நின்றுக்கிறேன். என்னன்னா அங்க போய் நின்னப்ப தான் யோசிக்கிறேன், அந்த பஸ் பார்த்துருக்கோம். பார்த்த உடனே நான் டக்குன்னு கீரை மாத்தணும், சைடுல போட்டோம், சும்மா சரன்னு போய் வண்டியில ஓரமா நின்றுட்டு அப்புறம் திரும்பி பார்க்குறோம் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு 3 seconds வந்து அன்கான்ஷியஸ் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இல்லனா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜென் மோட்ல அப்படியே ஸ்லோவா பிடிக்கிறீங்க, நம்மள சாவடிச்சிருக்கோம். இல்ல லாரி டயர் எப்படி இருக்குன்னு பாத்துருக்கீங்க. அவ்வளவுதான் ஏதோ ஒண்ணு. பட் நம்ம சிஸ்டம் நம்ம காப்பாத தான் இருக்கு. நம்ம அன்கான்ஷியஸ் உள்ள போட்டு உங்க பாடியை டேக் ஓவர் பண்ண முடியாது, நான் எடுத்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப எவ்வளவு நேரம் பேசுறது நம்ம அத பத்தி பேசல, அந்த பார்ட்டை பத்தி பேசல. அதாவது உண்மையிலுமே ஆபத்து வந்தா பாடி வந்து அதை பத்தி நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து நியாயமா, அதாவது அன்றாட வாழ்க்கையில வர்ற பயத்தை பத்தி தான் நம்ம பேசணும். ஓகே, இல்ல அது வந்து நான் ஒரு ஃபார்ம்ல நின்றுட்டு இருப்பேன். அப்ப வந்து என்னாச்சு அப்படின்னா, என் காலில் வந்து ஏதோ ஒண்ணு ஏறுது. என்னடா ஏறுது அப்படின்ட்டு வந்து நான் கீழே பாக்குறேன். பார்த்தோன்னே வந்து அது பாம்பு அப்படின்னோடனே எனக்கு பயம் வந்துட்டு, அந்த பயத்தை நான் ரெகனைஸ் பண்றப்ப நான் ஜம்ப் பண்ணிட்டேன், ஃபுல்லா ஜம்ப் பண்ணி நான் வந்து ஏர்ல இருக்கேன். ரெகனைஸ் பண்றப்பவே நான் வந்து ரெகனைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அது வந்து குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அந்த பயமும் போயிடுச்சு. அந்த ஏர்லயே வந்து அந்த பயமும் போயிடுச்சு. அப்படியே வந்து கீழே வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே அந்த பாடி வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. நான் கீழே பார்த்துட்டு அது போயிடுச்சு அப்படின்னோடனே அது அப்படியே அந்த பயம் டக்குன்னு போயிடுச்சு. அதாவது நான் ஒரு மெக்கானிசத்தோட ஒரு இன்டெலிஜென்ஸோட ஆப்ரேட் ஆகிட்டு இந்த இன்னொரு பியூட்டி என்னன்னா, நம்ம இந்த மாதிரி டேஞ்சர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ பாம்பு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. பாம்பு பார்த்த உடனே நம்ம கண்ணில் அந்த இமேஜ் விழுந்த உடனே நம்ம திங்கிங் பிரெயின் ஒரு இன்புட் போவோம், பாடி டைரக்டா காலுக்கு இன்புட் நியூரான்ஸ். ஸோ இந்த மாதிரி டேஞ்சர் வரும்போது என்ன பண்ணுவோம், அது டைரக்டா கனெக்ஷன் கொடுக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, பாம்பு பார்த்தோன்னே ஸ்னேக் ஜம்ப், அவ்வளவுதான். 2 நியூரான் தான். அது 3வது நியூரான் திங்கிங் கூட கிடையாது, ரெகக்னிஷன் கூட கிடையாது. ஜம்ப் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் அந்த ரெகக்னிஷன் போய் இது பாம்பு கிளாசிஃபை பண்ணி பயப்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாடி ரெஸ்பான்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதை பத்தி கவலைப்படுறது. நம்ம சைக்காலஜிக்கலா வர ஃபியர்ஸ், டேஞ்சர்ஸ், நம்ம ஃபியூச்சர்ல ஜிஎஸ்டி அதிகப்பட்டு ஆகும், சைனா மார்க்கெட்ல ஆகும் அப்படின்னு நம்ம கான்செப்டுவலா யோசிக்கிறோம்ல. ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல, ஃபியூச்சரை பத்தி ஒரு ஆசிலேஷன், இதெல்லாம் சைக்காலஜிக்கல் பயம். இதுக்கு எப்படி சொல்யூஷன் தான் நம்ம பார்த்துக்கலாம். சரி சரி, பார்ப்போமா?